ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உப்பனாறு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. மழை பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதிரடி. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த ஊர்வலம். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தர்ணா. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரல். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் காய்கறிகள் விலை கடும் வீழ்ச்சி. அதிக அளவில் காய்கறிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மழைக்காலம் நெருங்குவதால் உப்பனாறு மேம்பால பணிகளை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் விரைந்து முடிக்க மாவட்ட ஆட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உப்பனாறு வாய்க்காலில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மழைநீர் தேங்கியிருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில் அந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியில் அமைந்துள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளுக்கு மழைநீர் செல்லாத வண்ணம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும், மழைக்காலம் நெருங்குவதற்குள் அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை துரிதமாக தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்கும்படியும், மழைநீர் விரைவாக வடிவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் அவர் உத்தரவிட்டார். மேலும் உப்பனாறு பகுதியில் மேம்பால பணிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள மண் தடுப்புகளை அகற்றி சரி செய்து மழைநீர் வடிவதற்கு ஏதுவாக தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அங்கு நடைபெற்று வரும் மேம்பால பணிகளையும் பார்வையிட்டு பொதுமக்கள் அதிகம் செல்லும் சாலையாக இருப்பதால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படாத வண்ணம் பணிகளை விரைந்து முடிக்கும்படியும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்நிகழ்வின் போது நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்ததாக கூறி புதுவை இளைஞர் காங்கிரசார் துணைநிலை ஆளுநர் மாளிகையை நோக்கி கையில் தீப்பந்தம் ஏந்தியவாறு ஊர்வலம் நடத்தினர். ராஜீவ்காந்தி சிலை அருகே தொடங்கிய இந்த ஊர்வலம் காமராஜர் சாலை வழியாக சென்றது. அப்போது நேரு வீதி, பாரதி வீதி சந்திப்பில் தடுப்புகள் வைத்து ஊர்வலத்தில் வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தின் போது அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய்பானு சிப் கண்டன உரையாற்றினார். இது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் உள்ள நகர பகுதிகளில் வாகன திருட்டு அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. நகர சாலைகளில் ஆங்காங்கே வெளியே நிறுத்தப்பட்டிருக்கும் இருசக்கர வாகனங்களை குறிவைத்து ஒரு சிலர் திருடி வருகின்றனர். அவ்வப்போது காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இதுபோன்ற திருட்டில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை கையும் களவுமாக பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியின் முக்கிய நகர வீதியை ஒட்டியுள்ள பகுதியான நெல்லித்தோப்பு அருள்படையாச்சி வீதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதன்படி நெல்லித்தோப்பு அருள்படையாச்சி வீதி 32ஆம் எண் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஒருவர் நோட்டமிடுவதும், யாரும் பார்க்காத நேரத்தில் அதனை உடனே திருடுவதும் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டிற்கு தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிகளில் இருந்தும் புதுச்சேரி கிராம பகுதிகளில் இருந்தும் காய்கறிகள் கொண்டு வரப்படுகின்றன. தற்போது வரத்து அதிகமாக இருப்பதால் புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் தங்கள் உணவுகளில் கூடுதலாக காய்கறிகளை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நாட்டு காய்கறிகளான கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய் உள்ளிட்டவை கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் அதிக விலைக்கு விற்கப்பட்டு வந்த கேரட், பீட்ரூட், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கேரட் மற்றும் பீன்ஸ் கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வரும் மாதம் புரட்டாசி மாதம் என்பதால் இதன் விலை வரும் காலங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக காய்கறி வியாபாரிகள் தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 12 பேரிடம் 28 லட்சம் ரூபாயை சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியதை அடுத்து வழக்கு பதிந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய விரும்பி இணையதளத்தில் தேடி வந்துள்ளார். அப்போது அவரது கைபேசி எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் வந்ததாக தெரிகிறது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய அவர் பல்வேறு தவணைகளில் 15,40,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின்னர் லாப தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது அது முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். மேலும் புதுவை சித்தன்குடி பகுதியை சேர்ந்த ஒருவர் எண்ணுக்கு ஒரு குறுந்தகவல் வந்ததாக தெரிகிறது. அதில் போக்குவரத்து விதியை மீறிய குற்றத்திற்காக அபராதம் செலுத்த வேண்டும் என வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய அவர் இணைக்கப்பட்டிருந்த செலானை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளார். பின்னர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 4,16,600 ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதேபோல் தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் 5,79,719 ரூபாயும், மணவெளியை சேர்ந்த பெண்ணிடம் 33,000 ரூபாயும், திருக்குனூரை சேர்ந்த பெண்ணிடம் 28,000 ரூபாய் உள்ளிட்ட மொத்தம் 28 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் பெயரில் புதுவை சைபர் கிரைம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம் சார்பில் சங்கராபரணி ஆற்றங்கரில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சியில் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் மாலை வேளையில் காசி மாநகரத்தில் நடைபெறும் கங்கா ஆரத்தியைப் போல சங்கராபரணி ஆற்றங்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கடந்த புஷ்கரணியில் தொடங்கி இது நாள் வரை ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் வழிபாடு மேற்கொண்டனர். முன்னதாக திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சரவணா சிவாச்சாரியார் தலைமையில் கங்கா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபட்டனர். திருவடிகள் அருள் நிறை கங்கா மாதா திருவடிகள் அருள் நிறை காசி விசாலாட்சியுடன் அமர் காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள். ஓம் ருத்யாஸ்மவே நம. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் மூலம் MD, MS மற்றும் முதுநிலை டிப்ளமோ போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை புதுச்சேரி மாணவ மாணவிகள் 1445 பேர் தேர்வு எழுதியிருந்தனர். தேர்வு முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகள் வெளியாகி 3 வாரங்கள் ஆன நிலையில் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்திடமிருந்து புதுவை மாநில மாணவ மாணவிகளின் நீட் தேர்வு தரவரிசை பட்டியல் பெறப்பட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் 1445 பேர் இடம்பெற்றுள்ளனர். மாணவர் ஆயுஷ்நாத் 800க்கு 646 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் 378வது இடத்தையும் பிடித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் காரைக்காலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலத்தின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 624 மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் கால்பந்து, கைப்பந்து, யோகாசன போட்டிகள் காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானத்திலும், செஸ் போட்டி நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் நடைபெற்றது. தொடக்க விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஜயமோகனா கலந்து கொண்டு போட்டியை தொடக்கி வைத்தார். இதில் பள்ளி கல்வித்துறை உடற்கல்வித்துறையின் பொறுப்பாளர் ரவிக்குமார், உடற்கல்வி விரிவுரையாளர் வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு அரசு உள்விளையாட்டு அரங்கில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,190 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,400 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். உப்பனாறு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. மழை பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதிரடி. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்த ஊர்வலம். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து தர்ணா. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரல்.
புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் காய்கறிகள் விலை கடும் வீழ்ச்சி. அதிக அளவில் காய்கறிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம்.